காலங்களில் மக்கள் பணத்தை தங்கள் சொந்த பணத்தை போல செலவழித்து நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளிய மாபெரும் அரசியல் தலைவர்கள் இன்று சட்டத்தின் முன்னால் வரிசையாக வந்து நின்று மன்னிப்பு கேட்கும் காலம் இது. என்னை கைது செய்ய வேண்டாம், என் மீதுள்ள குற்றச்சாட்டுக்களை நீக்கிவிடுங்கள். இப்போதெல்லாம் நீதிமன்ற வாசல்களில் அடிக்கடி கேட்கும் குரல்கள் இவை. ஒரு பக்கம் குற்றவாளிகள் சட்டத்தின் பிடியில் சிக்கும் போது, மறுபக்கம் எதிர்க்கட்சிகள் அவசரமாக ஒன்றிணைவது ஏன்? நாட்டை காப்பாற்ற ஒன்றிணைகிறோம் என்ற போர்வையில் ஓடி ஒழிவது ஏன்? உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். 2023ஆம் ஆண்டில் தனது தனிப்பட்ட லண்டன் பயணத்திற்காக மக்களுடைய பணத்திலிருந்து 16.6 மில்லியன் ரூபாவை வெறுமனே 36 மணித்தியாலங்களில் செலவழித்ததாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீதான வழக்கு தற்போது நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. அடுத்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஏர்பஸ் ஊழல் வழக்கு தொடர்பாக மஹிந்த ராஜபக்ஷவிடம் 2 மணித்தியாலங்கள் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதையும் தாண்டி கபில சந்திரசேன மூலமாக வழங்கப்பட்ட வாக்குமூலத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ஊழலாக பெற்ற ஒரு தொகை வழங்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவித்திருந்தார். சரி, ராஜபக்ஷ குடும்பத்தின் அடுத்த தலைமுறை என்ன செய்தது? நாமல் ராஜபக்ஷ கிரிஷ் நிறுவனத்திடம் ரக்பி வளர்ச்சிக்காக பெற்றுக்கொள்ளப்பட்ட 70 மில்லியன் ரூபாய் நிதி முறைகேடு மேல் நீதிமன்றத்திலும், அதையும் தாண்டி பணச்செலவை வழக்கு நீதவான் நீதிமன்றத்திலும் வழக்குகள் நிலுவையில் உள்ளன. யோஷித ராஜபக்ஷ தனது பாட்டி டெய்சி ஃபொரெஸ்டுடன் இணைந்து எந்தவித வருமான ஆதாரமும் இல்லாமல் 59 முதல் 73 மில்லியன் ரூபாய் வரை வங்கி கணக்குகளில் வைப்பிலிட்டுள்ளதாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதற்கும் மேலதிகமாக தனது தந்தை, அதாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் அதிகாரத்தை பயன்படுத்தி தகைமைகளே இன்றி கடற்படை அதிகாரியாக இணைந்ததாக தற்போது யோஷித மீது வழக்குகள் நிலுவையில் உள்ளன. யோஷித ராஜபக்ஷ கடற்படை அதிகாரியாக இணைந்தது எப்படி என்பதற்கான வழக்கு விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அடுத்ததாக ரோஹித ராஜபக்ஷ எந்தவிதமான உத்தியோகபூர்வ வேலை இல்லாமல் 19 மில்லியன் ரூபாவை முதலீடுகளாக நிறுவனங்களில் முதலீடு செய்தது எப்படி? நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது. இது தொடர்பில் தீவிரமான விசாரணைகளும் இடம்பெற்று வருகின்றன. இது மட்டுமா, மஹிந்த ராஜபக்ஷவின் மனைவி ஷிரந்தி ராஜபக்ஷ சிறிலிய சவிய அறக்கட்டளை நிதி முறைகேடு மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் தொடர்பில் FCID விசாரணைகள் தொடர்ந்து வருகின்றன. மாத்தறையில் 60 மில்லியன் ரூபாய் காணி கொள்வனவு விவகாரத்தில் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாததால் பசில் ராஜபக்ஷவுக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதையும் தாண்டி தேர்தல் பிரச்சாரங்களில் மக்கள் பணத்தை பயன்படுத்தி டி-ஷர்ட்டுகளை பிரிண்ட் செய்ததற்கான குற்றச்சாட்டின் அடிப்படையில் நீதிமன்றத்தில் ஆஜராகாததால் அதற்காகவும் அவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ராஜபக்ஷ குடும்பம் மட்டுமல்ல, ஊழல் புரிந்த முன்னாள் அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்களுக்கு எதிராகவும் நீதிமன்றம் தக்க தண்டனைகளை வழங்க ஆரம்பித்துள்ளது. 2015 தேர்தலின் போது மக்கள் நிதியில் கரம் பலகைகளை விநியோகித்த குற்றச்சாட்டின் கீழ் முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகேவுக்கு 20 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை. அதே வழக்கில் நளின் பெர்னாண்டோவுக்கு 25 ஆண்டுகள் சிறை தண்டனை. போலி ஆவணங்கள் மூலம் ராஜதந்திர கடவுச்சீட்டு பெற்ற வழக்கில் விமல் வீரவங்சவின் மனைவி சசி வீரவங்சவுக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை. முன்னாள் பிரதி அமைச்சர் சரண குணவர்தன மீது DLB வாகன வாடகை ஊழல் வழக்குகள். போலீசாரை அச்சுறுத்திய குற்றச்சாட்டில் பதுளை மாவட்ட MP சமிந்த விஜேசிறிக்கு
18 மாத சிறை தண்டனை. அதேபோல நாட்டில் மிக பாரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த மத்திய வங்கி பிணைமுறி மோசடி வழக்கில் மிக முக்கியமான சந்தேக நபரான அர்ஜுன மகேந்திரனை நாட்டிற்கு அழைத்து வர அழைப்பாணைகள் விடுக்கப்பட்டு எதிர்வரும் நாட்களில் அவர் நீதிமன்றத்திலும் முன்னிலையாக உள்ளார். இன்னொரு பக்கம் பல உயிர்களை காவு வாங்கிய ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளின் பின்னணியில் அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சலேவிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் பின்னணியில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ என்னை பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழ் கைது செய்ய வேண்டாம் என நீதிமன்றத்தையும் நாடியுள்ளார். 2012 மர்மமான முறையில் உயிரிழந்த ரக்பி வீரர் வசீம் தாஜுதீனின் கொலை வழக்கிலும் புதிய தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. இவை இவ்வாறு இருக்க இங்கேதான் நாம் யோசிக்க வேண்டிய மற்றுமொரு அரசியல் கேள்வியும் எழுப்பப்படுகிறது. கடந்த காலத்தில் புரிந்த ஊழல்களும் அதிகார துஷ்பிரயோகங்களும் கொலைகளும் ஒவ்வொன்றாக வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த பின்னணியில் திடீரென எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைவது ஏன்? நாட்டின் பொருளாதாரத்தை காப்பாற்றப் போகிறோம், மக்களுக்காக போராடப் போகிறோம் என மேடைகளில் பேசும் எதிர்க்கட்சிகள் உண்மையிலேயே மக்களை பற்றிதான் கவலைப்படுகிறார்களா? அல்லது சட்டத்தின் பிடி தங்கள் கழுத்தை நெருங்குவதை பார்த்து பயந்து போய் தங்களை பாதுகாத்துக் கொள்ள அமைக்கும் தற்காப்பு கூட்டணிதானா இது? அரசாங்கம் தங்கள் மீது சட்டபூர்வ நடவடிக்கை எடுக்கும் போது இது அரசியல் பழிவாங்கல் என கூறி மக்கள் மனதில் அனுதாபத்தை தேடுவதே இவர்களது சூழ்ச்சியாகவும் உள்ளது. மக்களே, பல தசாப்தங்களாக இந்த நாட்டின் வளங்களை சுரண்டி தனது சொந்த அரசியல் லாபங்களை நிறைவேற்றிக் கொண்டு நாட்டை பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளியவர்கள் இவர்கள்தான். அதிகாரத்தில் இருக்கும்போது சட்டத்தை மதிக்காமல் இன்று சட்டம் தன் கடமையை செய்யும் போது நீதிமன்றங்களில் என்னை கைது செய்ய வேண்டாம் என மன்றாடுகிறார்கள். இன்று புதிய அரசாங்கத்தின் கீழ் கடந்த கால ஊழல்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்படும் போது அதை தடுத்து நிறுத்த எதிர்க்கட்சிகள் போடும் திட்டத்தையும் சூழ்ச்சிகளையும் மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உண்மைகள் வெளிச்சத்திற்கு வரும் காலம் இது. யாராக இருந்தாலும் அவர் எவராக இருந்தாலும் மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள் சட்டத்தின் முன் வரிசையாக வந்து நின்று மன்னிப்பு கேட்கும் காலம் இது. இன்னும் பல உண்மைகளை உங்களுக்கு வழங்கும் எதிர்பார்ப்புடன் ஒளிப்பதிவாளர் லிசிகரனுடன் நான் கனுஷியா புஷ்பகுமார். உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ்.